வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6 தலைப்பு பள்ளு சிற்றிலக்கியம் பகுதி 20ல் பள்ளு சிற்றிலக்கியம் பார்த்த செய்தி தான் பார்த்தோம். கடந்த வகுப்பில் நம்ம என்ன செய்தி பார்த்தோம்? களம்பகம் பார்த்தோம். அந்த களம்பகத்தில் ஒரு சில உறுப்புகளை பற்றி பார்த்தோம். அதில் இந்த பள்ளு அப்படின்ற உறுப்பை பற்றியும் பேசினாங்க. அப்போ அந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியத்தில் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட அறிமுக வகுப்பு தான் இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கக்கூடிய பகுதி. அப்போ பள்ளு இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் எழிலுக்கும் ஏற்றத்திற்கும் எடுத்துக்காட்டாய் சிற்றிலக்கிய செல்வத்துள் பள்ளு இலக்கியம் ஒன்று. பள்ளு என்பது பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து ஒரு வகை இலக்கியம். பள்ளு இலக்கியத்தின் மூலம் உழவர்களின் பழக்க வழக்கம், ஒழுக்காறுகள், அவர்களிடையே வழங்க பெற்ற சமுதாய கோட்பாடு, அவர்களுடைய தொழில்முறை. அப்போ இந்த பல்லர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னா, மருத நிலத்தில் உழவு தொழிலை செய்யக்கூடிய மக்களை தான் பல்லர்கள் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க. சரிங்களா? மருத நிலத்தில் வீற்றிருக்கக்கூடிய மக்களை தான் என்னன்னு சொல்றாங்க, விவசாய தொழில் செய்யும் உழவர்கள், உலத்தியர்கள் ஆகியோரின் ஏழ்மை வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிமையாக விளைவிக்கிறது தான் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம். சரிங்களா? அப்ப பல்லர்கள் அப்படின்னா யாருன்னா, மருத நிலத்தில் வீற்றிருக்கக்கூடிய உழவு தொழில் செய்யறதான் பல்லர்னு சொல்றாங்க. இப்ப பல்லர்களுடைய வாழ்வை விளக்காக கூறுவது உழவு தொழில் செய்யும் மக்கள் தான் பல்லர்கள். இவர்கள் பெண்கள் பள்ளியர் என்றும் ஆண்கள் பல்லத்தியர். ஓகேங்களா? பல்லத்தியர் என்று, அதாவது பெண்களை பள்ளியர் பல்லத்தியர் அப்படின்னு சொல்றாங்க, ஆண்களை பல்லர்கள்னு சொல்றாங்க. அப்ப வயல்களில் உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் இது மருத நில இலக்கியம் என்றும் பெயர் பெற்றிருக்கு. சரிங்களா? மருத நில இலக்கியம் என்றும் பெயர் பெற்றிருக்கு. அப்ப தமிழ் மொழியின் எழிலுக்கும் ஏற்றத்திற்கும் எடுத்துக்காட்டாய் சிற்றிலக்கிய செல்வத்துள் பள்ளு இலக்கியமும் ஒன்று. இப்பள்ளு நூல்கள் பொருட்சிறப்பால் பொலிவும் வளர்ச்சியும் பெற்று 44 என்ற எண்ணிக்கை அளவை எட்டியுள்ளது. இந்த பள்ளு இலக்கியம் மொத்தம் எத்தனை அளவு எட்டியிருக்குன்னு சொல்றாங்க? 44 பள்ளு இலக்கியம் எட்டியுள்ளது அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. அப்ப பள்ளி என்பது பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஒரு வகை இலக்கியம். பள்ளு இலக்கியத்தின் மூலம் உழவர்களின் பழக்க வழக்கங்கள், ஒழுக்காறுகள், அவர்களிடையே வழங்கும் சமுதாய கோட்பாடுகள், அவர்கள் தொழில்முறை முதலான பல்வேறு செய்திகளை பற்றி அறியலாம். அவர்களுடைய செய்தியை பற்றி அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பள்ளு அப்படின்றது இல்லை, இங்க பள்ளின்னு சொல்லிட்டேன். பள்ளு என்பது பல்லர்களின் வாழ்க்கை. சரிங்களா? பல்லவர்னா உழவு தொழில் செய்யக்கூடிய மருத நில மக்கள், அவங்கள தான் சொல்றாங்க. சரியா? அப்ப பள்ளு இலக்கியங்கள் பிற்காலத்தில் எழுந்தவை. ஏன்னா பள்ளு இலக்கியம் தோன்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? களம்பகத்துல ஒரு உறுப்பாக, ஒரு துறையாக பேசப்பட்டிருக்கு. அதனுடைய வளர்ச்சி தான் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பிற்காலத்தில் பள்ளு அப்படின்னு தனி சிற்றிலக்கியமா தோன்றுச்சு. இப்பள்ளு இலக்கியமே எழுச்சிக்கு தொல்காப்பியத்திலே தோற்றுவாய் அமைந்துள்ளது. நூல்களுக்குரிய வனப்பு 8 தொல்காப்பியம் கூறுகிறது. நூல்களுக்குரிய வனப்பு மொத்தம் எத்தனை? 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு என்பனவை. இவற்றில் புலன் என்பதற்கு விளக்கம் கூறுகிறது தொல்காப்பியர். அப்ப எண்வகை வனப்பில் அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இயல்பு என்பனவாம். இவற்றில் புலன் என்பதற்கு விளக்கம் தருகிறார் தொல்காப்பியர். ஓகேங்களா? புலன் என்பதற்கு விளக்கணம் சொல்லி அதன் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் எது? இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம். அதனாலதான் பள்ளு இலக்கிய எழுச்சிக்கு தொல்காப்பியத்திலே தோற்றுவாய் அமைய பெற்றுள்ளது அப்படின்ற செய்தியை சொன்னாங்க. அப்போ பள்ளு இலக்கியத்தோட தோற்றுவாயாக எது இருந்துச்சு? தொல்காப்பியத்துல வனப்புல சொல்லப்பட்ட புலன் என்ற வனப்பு, எண்வகை வனப்புல புலன் என்பதுதான் என்ன சொல்றாங்க? இந்த தொல்காப்பிய தோற்றுவாய், பள்ளி இலக்கியத்துக்கு தோற்றுவாயாக அமையப்பெற்றது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இதற்காக ஒரு பாடலை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சேரி மொழியார் செவ்விதழ் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிய புலனுணர்ந்தாரோ அப்படின்னு. சேரி மொழியார் செவ்விதழ் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றியார் புலனென மொழியா புலனுணர்ந்தாரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேரி மொழியாவது பாடி மாற்றங்கள்.
சேரி மொழியாவது பாடி மாற்றங்கள் தொழிலாளர்கள் எளியோர் கீழ் வகுப்பினர், ஓகேங்களா, எளியோர் கீழ் வகுப்பினர் முதலிய மக்கள் பயிலும் வழக்கச் சொற்களை குறிப்பிடுவது. சேரி மொழியிலாவது பாடி மாற்றங்களால் மாற்றம் பெற்ற தொழிலாளர்கள் எளியோர் கீழ் வகுப்பினர் முதலியோடைய மக்கள் பயிலும் வாழ்க்கை வழக்காறுகளை பற்றி சொல்லப்படுவதுதான் இந்த சேரி மொழி அப்படின்ற மொழியில் பேசக்கூடிய ஒரு மொழியாக. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த ஒரு நூலாக குறவஞ்சி சிற்றிலக்கியம் போன்று இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் அமையப்பட்டிருக்கு அப்படின்ற கூற்றும் சொல்லப்படுது. அப்ப வழக்க சொல்லினானோ தொடுக்கப்பட்ட செயலானும் என்று இளம்புறனார் உரை சொல்றாரு. வழக்க சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செயலினாலே சொல்லக்கூடிய ஒரு உரை யாரோட உரை? இளம்புறனார் உரை சொல்றாரு. அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடக செயல்களுக்கு வெண்டுதுறை செயல் போல்வன என்பது கண் கொள்க என்று பேராசிரியர் விளக்கம் சொல்றாரு. அப்ப 2 பேர் 2 விளக்கம் சொல்றாங்க. வழக்கம் சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செய்யலாம் என்று இளம்புறனார் உரையும், அவை விளக்கத்தார் கூத்து முதலிய நாடக செயலுக்கு வெண்டுதுறை செயல் போல்வன என்பது கண் கொள்க, செயல் போல்வன என்பது கண் கொள்கை என்று பேராசிரியரும் விளக்கம் கூறுகிறார். 2 பேர் 2 விதமா விளக்கம் சொல்றாங்க. அப்ப விளக்கத்தால் கூத்து முதலிய நூல்களை பற்றிய செய்திகள் இக்காலத்தில் அறியதற்கே இல்லை என்னும் சேரிவாழ் மக்கள் பேசும் எளிய சொல்லமைப்புடன் கூடிய இலக்கியங்களை புலன் என்னும் இலக்கண வகையாகும். சரியா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க? பள்ளு அப்படின்றது சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த ஒரு நூல்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சேரி மக்கள் பேசும் எளிய சொல் அமைப்புடன் கூடிய இலக்கணங்களை புலன் என்னும் இலக்கண வகையில் அமையக்கூடியது. எண்வகை வனப்புல இந்த புலன் என்னும் இலக்கண வகையில் அமைப்பட்டதுதான் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பார்த்தோம். அதற்கான விளக்கத்தை தான் இங்கே சொல்றாங்க. சரிங்களா? எளிய மொழியில் பேசக்கூடிய ஒரு இலக்கியமா எது இருக்குன்னா இந்த பள்ளு அப்படின்ற இலக்கியம். அப்ப தொல்காப்பியத்திற்கு பின்னர் சேரன் தம்பி இசைந்த சிலப்பதிகார செல்வத்துள் பள்ளு இலக்கியத்திற்குரிய வித்துகள் பல காண கிடைக்கின்றன. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் சார்ந்த செய்திக்கு இலக்கண கூறாக என்ன சொல்றாங்க? சிலப்பதிகார செல்வத்துள் பள்ளு இலக்கியத்திற்குரிய வித்து பல காணப்படுகின்றன அப்படின்ற கூற்று இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அப்படி என்ன கூற்று இதுல இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்தில் உலத்தியர் பாடும் விருந்திற்பாணி பற்றிய குறிப்பு உள்ளது. சிலப்பதிகாரத்துல உலத்தியர் பாடக்கூடிய பாட்டு விருந்திற்பாணி அப்படின்ற குறிப்பு உள்ளது. அப்போ உலத்தியர் கழனிகளில் நாற்று நடுங்காலை மதுவுண்ட மயக்கத்தோடு பாடுவார் என்றும் அப்பாட்டிற்கு விருந்திற்பாணி என்ற பெயருண்டும் என்பதை அறிகின்றோம். ஓகேங்களா? உலத்தியர் என்ன செய்வாங்களா? கழனியில நாற்று நடுங்காலை மது உண்ட மயக்கத்தோடு பாடுவாங்களா. அப்பாட்டிற்கு விருந்திற்பாணி என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய விருந்திற்பாணி அப்படின்ற குறிப்பை பத்தி சொல்றாங்க. இக்கணமே உழவர்கள் ஏரினை வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் பாடுகின்ற பாடலுக்கு ஏர்மங்கலம் என பெயர் வழங்கியது என்பதை சிலப்பதிகாரத்தில் வரும். ஓகேங்களா? அப்ப என்ன பாடம்? விருந்தற்பாணினா என்ன அப்படின்னா, அதை தொடர்ந்து உழவர்கள் ஏரினை வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் பாடுகின்ற பாடலுக்கு ஏர்மங்கலம் அப்படின்ற பெயர் இருக்கு அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து கொழுங்கொடி அருகையும் குவளனையும் கலந்து விலங்கதிர் தொடுத்த விரியல் சூட்டி பாருடைய பணர்போர் பளிஞ்சினர் கைத்தொழ வேரோடு நின்றார் ஏர்மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. கொழுங்கொடி அருகையும் குவளையும் கலந்து விலங்கதிர் தொடுத்த விரியல் சூட்டி பாருடைய பணர்போற்று பளிச்சினர் கைத்தொழுக வேரோடு நின்றார் ஏர்மங்கலம் அப்படின்ற பகுதியில பாடியிருக்காங்க. கொழுங்குடி அருகையும் குவளையும் கலந்து விலங்கு கதிர் தொடுத்த விரியல் சூட்டி பாருடைய பணர்போர் பளிச்சினர் கைத்தொழ வேரோடு நின்றார் ஏர்மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு விளக்கம் இந்த பாடல்ல சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல் வரிய இங்கே எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க? கொழுங்குடி அருகையும் குவளையும் அப்படின்னு சொன்னா செழித்து வளர்ந்த கொடிகள், அருகம்புல், நீல குவளை மலர்கள் ஆகியவற்றை ஒன்றாக
கலந்து சாய்ந்த கதிர்களால் மாலையாக தொடுத்து அலங்கரித்து பூமியின் அதிபதியாகி போன்று உயர்ந்தவராக கருதப்படும் ஒருவரை. அப்ப செழித்து வளர்ந்த கொடி போன்றும் அருகம்புல் போன்றும் நீல குவளை மலர் போன்றும் ஆகியவை ஒன்றாக கலந்து சாய்ந்த கதிர்களால் மாலையாக தொடுத்து அலங்கரித்து பூமியின் அதிபதியை போன்று உயர்ந்தவராக கருதப்படும் ஒருவரை. ஓகேங்களா, ஒருவரை பாடுவதுதான் இந்த ஏர் மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு முன்பு இகழ்ந்தவர்களாலோ இப்போது கைகளை தொழுது வணங்குகின்றனர். அவ்வாறு உழவின் வளமும் நிலத்தின் செழிப்பும் அதனோடு வரும் மங்களமும் வேரோடு நிலைத்து விட்டது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த ஏர்மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுங்குடி அருகையும் அருகும்புல்லும் குவளை மலரும் கலந்து விலங்கு கதிர் துடித்து விரியல் சூட்டி பாருடைய பண போர் பளிச்சினர் கைத்துலக. யாரு முன்னாடிலாம் தூற்றியவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க, போற்றுறாங்களாம். இகழ்ந்தவர்கள்லாம் இப்ப என்ன செய்யறாங்களா, கைகளை தொழுது வணங்குறாங்களாம். அவ்வாறு உழவின் வளமும் நிலத்தின் செழிப்பும் அதனோடு வரும் மங்களமும் வேரோடு நிலைத்து விட்டது பத்தி சொல்லப்படுதான் இந்த ஏர் மங்கலம் அப்படின்ற பாடல் வரி. இது எதுல பெற்றுருக்குன்னா சிலப்பதிகாரத்துல பாடப்பட்டிருக்கு. சரியா, அப்ப உழவர்கள் என்ன செய்யறாங்க, உழவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உழவர்கள் நெல்லை அறிந்து போட்டு பின்னர் மாடுகளை விட்டு கடவாடி அடிப்பர். சரிங்களா, நெல்லை அரிஞ்சு போட்டுட்டு என்ன செய்யறாங்க, மாடுகளை கூப்பிட்டு கடவாடி செய்யறாங்க. அதுல இருக்க நெல்மணிகள்லாம் கீழே உதிர. அக்காலையில் அவர்கள் பாடும் பாட்டு தான் முகவை பாட்டு எனப்படும். முகவை பாட்டை பொலிவு பாடுதல் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க. உழவர்கள் நெல்லை அறுத்து போட்டுட்டு என்ன செய்யறாங்க, அறிந்து போட்ட பின் மாடுகளை விட்டு கடவாட செய்யறாங்க. அவ்வாறு அந்த கடவாடு செய்யும் போது அந்த காலை பொழுதுல முகவை பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த முகவை பாட்டை தான் என்ன சொல்லால சொல்றாங்க, பொலிவு பாடுதல். நெல்மணி பொலிவு பெறுவது போல பாட்டை பொலிவுபடுத்தி பாடுறாங்க. இங்கனம் சிலப்பதிகாரத்தில் காணப்படும் விருந்தீர்ப்பாணி, முன்னாடியே பார்த்தோம், விருந்தீர்ப்பாணி, ஏர்மங்கலம், முகவைப்பாட்டு முதலிய பகுதிகளும் பிற்காலத்தில் எழுந்த பள்ளு என்னும் இலக்கிய வகையில் தோற்றுவாகை அமைந்துள்ளது. அப்போ பள்ளு இலக்கியத்துக்கு தோற்றுவாகையாக எது இருக்கு அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்க விருந்தீர்ப்பாணி, ஏர்மங்கலம், முகவைப்பாட்டு என்ற பாடலும் இதற்கு தோற்றுவாயாக அமையப்பட்டுள்ளது அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. அப்போ பண்டு உழவு தொழில் என்பது பல்வேறு கட்டங்களில் பாடும் பல்வேறு பாடல்களில் வழங்கின என்பதை சிலப்பதிகாரம் மூலம் நாம் அறிய முடிகிறது. சிலப்பதிகாரன் வழியாக நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்து அரங்கேற்ற காதையில் உரையாசிரியரான அடியாருக்கு நல்லார் ஒரு பழைய சூத்திரத்தின் மூலம் பல்வேறு வரி கூத்துகளை எடுத்து காட்டுகிறார். அவற்றுள் ஆடும் படும்பள்ளி, அழகிய குடைப்பள்ளி ஆகிய இருவகை வரிக்கூத்து பாடல்கள் கூடப்பட்டுள்ளன. சரிங்களா, சிலப்பதிகாரத்துல 2 வரிக்கூத்த பாடியிருக்காங்க அரங்கேற்ற காதையில. ஒன்று ஆடும் படும்பள்ளி, அழகுடைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 2 வரி கூத்துகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஆடும் பள்ளினா என்ன, அழகுடை பள்ளினா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் பார்க்கலாம். அழகுடை பள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா, அழகுடை பள்ளி என்பது இளைய பள்ளியின் அழகை பல்லன் வியந்து பாடுவதாக. அப்போ பல்லன் அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருத நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பேர் தான் இளைய பள்ளி, மூத்த பள்ளி. அப்போ பல்லன் அப்படின்ற உழவன், ஓகேங்களா, உழவு தொழில் செய்யக்கூடிய ஒருவனுக்கு இளைய பள்ளி முதுப்பள்ளி, ஓகேங்களா, இளையப்பள்ளி முதுப்பள்ளி அப்படின்ற 2 பெண்களை அவன் திருமணம் செய்திருப்பான். அவர்களை பற்றி பாடக்கூடிய பகுதியை தான் இங்கே சொல்றாங்க. அப்போ அழகுடை பள்ளி என்பதுனா இளைய பள்ளியின் அழகை பல்லன் வியந்து பாடுவது அழகுடை பள்ளி. அதே ஆடும் பள்ளி அப்படின்னா மூத்த பள்ளியின் இயல்பை விளக்கி கூறும் கூத்து வகையாக இருக்கிறது ஆடும் பள்ளி. ஆடும் பள்ளினா மூத்த பள்ளியை பற்றி பேசுறது, மூத்த மனைவியை பற்றி பேசுவது. அழகுடை பள்ளினா இளைய மனைவியை பற்றி அவளோட
அவளுடைய அழகை பாடுவது. சரிங்களா? அப்போ பல்லன் என்ற உழவனுக்கு 2 மனைவி இருக்காங்க. அந்த மூத்த பள்ளி அப்படின்றதுக்கு ஆடும் பள்ளி, ஆடும் பாடும் பள்ளி அப்படின்னும், இளைய பள்ளிக்கு அழகுடை பள்ளி அப்படின்னும் இங்கே பாடப்பட்டிருக்கு. இத்தகைய வரி கூத்துகளின் ஒருமித்து இணைந்த பெரு வளர்ச்சியே பிற்காலத்தில் பள்ளு இலக்கியத்தின் தோற்றத்திற்குரிய வித்தாக அமைந்திருக்க கூடலாம். சரிங்களா? இவ்வாறு தோன்ற பெற்ற வரிக்கூத்திலிருந்து, சிலப்பதிகாரத்தில் பேசப்பட்ட வரிக்கூத்து இயல்பிலிருந்து கூட பிற்காலத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் தோன்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது, வித்தாக அமைந்திருக்கிறது. ஒரு விதை போட்டு வித்திலிருந்து தானே மரம் செடியெல்லாம் வரும். அதற்கு வித்தாக எதுல இருந்திருக்கு, சிலப்பதிகாரத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. அதற்கடுத்து கோயில் ஒழுகு என்பது திருவரங்க பெரிய கோயிலின் ஒழுக்காறுகளை விரித்துரைக்கும் நூலாகும். கோயிலொழுகு அப்படின்றது திருவரங்க பெரிய கோயிலின் ஒழுக்காறுகளின் சிறப்பை வைத்து பாடக்கூடிய ஒரு நூலாக இருந்திருக்கு. சரிங்களா? ஒரு நூலாக இருந்திருக்கு. அந்த நூல்ல இந்த கோயிலில் தொண்டு செய்த இக்கோயிலில் தொண்டு செய்த பக்தரான வரந்தரும் பெருமாளையரை என்பவர் பறைசேரி என்றிருக்கு போய் அங்கு நடைபெற்ற பள்ளுப்பாட்டு பறைப்பாட்டு முதலிய பாடல்களிலும் ஆட்டத்திலும் மயங்கி அங்கேயே தங்கிவிட்டார் எனவும், பின்னர் திருவூரல் விழாவின் போது அடியாரின் பெருமையை இறைவன் அனைவருக்கும் உணர்த்தியதோடு மட்டுமின்றி தாமும் பள்ளும் பறையும் கேட்பதை விழாவில் ஒரு அங்கமாக ஆக்கினார் எனவும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி கோயிலொழுகு என்ற நூலின் மூலம் அறிகிறது. அப்ப கோயிலில் தொண்டு செய்த பக்தரான வரந்தரும் பெருமாள் ஐயர் என்பவர் பறைசேரி என்றிருக்கும் பறைச்சேரி என்றிருக்கிற ஊருக்கு போய் அங்கு நடைபெற்ற பள்ளுப்பாட்டு பறைப்பாட்டு முதலிய பாடலை ஆட்டத்துல மயங்கி அங்கே தங்கிறாரு. அதன் பின்னர் திருவூரல் விழாவின் போது அடியாரின் பெருமை இறைவன் அனைவருக்கும் உணர்த்தியதோடு மட்டுமின்றி தாமும் பல்லும் பறையும் கேட்பதை விழாவாக ஒரு அங்கமாகவே வைத்து பாடியிருக்காங்கன்ற வரலாற்று நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த கோயில் எழுகு அப்படின்ற நூலாகும். இந்நூலில் பள்ளுப்பாட்டு பறைப்பாட்டு என்ற பாடல்களும் பாட்டிற்கேற்ப ஆடும் ஆட்டமும் அக்காலத்தில் வழங்கின என்றும் அவை இறைவன் திருமுன்னர் ஆடப்பட்டன என்று அறிகின்றோம். ஓகேங்களா? அந்த பள்ளுப்பாட்டும் பறைப்பாட்டும் எங்க ஆடப்பட்டது, இறைவன் முன் பாடப்பட்ட பாடல் வகையை கொண்டது அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. இது போன்றே பள்ளு பாடல்களின் முழுமையான இலக்கிய வளர்ச்சியை பிற்காலத்தில் எழுந்த சிற்றிலக்கியம் எனலாம். மேலும் பன்னிரு பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள உலத்திப்பாட்டு பள்ளு இலக்கிய வளர்ச்சியில் பெரும் பங்கு கொண்டுள்ளது. இவ்வாறாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம். அப்ப உலத்திப்பாட்டு என்பது ஒருத்தி உழவு தொழிலை வாழ்த்தியும் அரசனை புகழ்ந்தும் பாடும் 10 பாடல்களால் ஆகிய ஒரு வகை சிற்றிலக்கியம் ஆகும். உலத்திப்பாட்டு என்பது என்ன? உலத்தி பாட்டு அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? ஒருத்தி உழவு தொழிலை வாழ்த்தியும் அரசனை புகழ்ந்தும் பாடும் 10 பாடல்களாலான ஒரு வகை சிற்றிலக்கியம், சிறு இலக்கியம் அப்படின்று விளக்கம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி சிறு இலக்கியமா இருந்ததை பன்னிரு பாட்டியல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, புரவலர் கூறியதன் வாலிய வென்றும் அகவல் தொழிலை ஒரு பெருமை உணர்ந்தனள் எனவரும் ஈரைந்து உலத்தி பாட்டே. புரவலர் கூறியதன் வாலிய வென்று அகவல் தொழிலை அதன் பெருமை உணர்ந்தனள் எனவரும் உயிரைந்து உலத்தி பாட்டே எனவரும் பன்னிரு பாட்டியல் சூத்திரம் அழகுற விளக்குகிறது. இந்த பன்னிரு பாட்டல் என்ன அப்படி அழகுற உணர்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலத்தி பாட்டும் பள்ளுப்பாட்டும் பொருள் அமைதியில் ஏறத்தாழ ஒன்றாக இருப்பினும் கூட பாடல்களின் எண்ணிக்கை அமைப்பில் முற்றிலும் வேறுபட்டு இருக்க காண்கிறோம் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப உலத்திப்பாட்டும் பள்ளுப்பாட்டும் ஒன்றாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் எண்ணிக்கையில் மாறுபட்டு இருக்கின்ற செய்தியும் இங்கே சொல்றாங்க. அப்போ உலத்திப்பாட்டும் பள்ளுப்பாட்டும் வேறுபட்டது என்று அறிகிறோம். ஆயினும் பிற்காலத்தில் பள்ளுப்பாட்டின் வளர்ச்சிக்கு இவ்வுலத்திப்பாட்டின் பொருளமைதி மிகவும் இன்றியமையாத உறுப்பாக விளங்கி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. ஓகேவா? இவ்வாறு அமைய பெற்றதுதான் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம்.
ஓகேங்களா. அடுத்த வகுப்பில் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இந்த பல்லுவோட முதல் சிற்றிலக்கியம் என்ன, பல்லுக்கான இலக்கணம் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். சரிங்களா. அதில் தான் உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு, மருத நூலாக கருதப்படும் இலக்கியம் பல்லு, சேரி மொழியும் செந்தல் மொழியும் கலந்த நூல் பல்லு, ஏசலுக்கு இடம்பெறும் இலக்கியம் பல்லு. இதில் சமயங்களை தாக்குவது போன்றும் சமய கருத்துக்களை சுவைப்பது போலவும் இருக்கும். ஏன்னா மூத்த பல்லு இளைய பல்லுன்னு 2 பேரும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருப்பதால் 2 பேரும் அவங்க மதங்களை இகழ்ந்தும் புகழ்ந்தும் பாடுவதாக அமையப்பட்டிருக்கும். சரிங்களா. அவ்வாறு பாடப்பட்ட இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் பாட்டுடைய தலைவனின் பெருமையை ஆங்காங்கே எடுத்து கூறி சிந்து, களிப்பா, விருந்து, தரு ஆகிய பாவினங்களை விரைந்து போற்றும் நாடக தமிழாய் வருவதும் ஒன்று. இவை பெரும்பாலும் சிந்து பாடலால் கதைமாந்தர் கூற்றாகும். இதில் சிந்து பாடல் அப்படின்றது சிந்து பாவகையால் பாடக்கூடிய பாடல் கதைமாந்தர் கூற்றாகவும், களிப்பாக்களால் பாடப்படுவது புலவர் கூற்றாகவும், இயல், இசை, நாடகம் ஆகிய 3னை தழுவியதாக அமையப்பெற்றிருக்கும். சரிங்களா. பல்லு நாடகம் நடிப்பதற்குரியது, பாடுவதற்குரியது. அதனால தான் இதில் இயல், இசை, நாடகம் 3 கூறலும் நிறைந்திருக்கும். அப்போ முத்தமிழும் நிறைந்த ஒரு சிற்றிலக்கியம் எதை சொல்லலாம், இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் சொல்லலாம். உழவர் வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய நூல் பல்லு அப்படின்னு சொல்லலாம். பாட்டுடைய தலைவன் பெருமையை அங்கங்கே கூறி சிந்துப்பா, களிப்பா, விருத்தப்பா, வஞ்சிப்பாவால் பாடப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்லலாம். அதில் களிப்பா பெரும்பாலும் எப்படி இருக்கு, களிப்பா பாடல் பெரும்பாலும் எப்படி இருக்கு, உழவர் கூற்று. ஓகே. உழவர் கூற்று. உழவர் கூற்று என்ன பாடலால் பாடப்பட்டிருக்கும், சரிங்களா. உழவர் கூற்று என்ன பால பாடியிருக்குன்னா களிப்பால பாடியிருக்கும், களிப்பா. சரிங்களா. அதே சிந்துப்பா என்ன பாவால இருக்கும் அப்படின்னா கதை மாந்தர் கூற்று, கதை மாந்தர் கூற்றில் பாடப்பட்டிருக்கும். சரிங்களா. இவ்வாறு பாடப்பெற்ற பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட அறிமுக வகுப்பு தான் இன்றைய வகுப்பில் பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா. அப்போ வினாக்கு பார்க்கலாம். உழவு தொழில் செய்யும் மருத நில இலக்கியம் பாடுவது எது, கோவையா, அந்தாதியா, பரணியா, பல்லா. சரிங்களா. உழவு அப்படின்னு சொன்னாவே பல்லு இலக்கியம். ஏன்னா உழவு தொழில் செய்யர்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பல்லர் அப்படின்ற சொல்லால் அழைக்கிறாங்க. அடுத்து பயிற்சி வினா 2. வழக்கச் சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செய்யலாம் என்று உரைப்பது எது, வழக்கச் சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செய்யலாம். ஓகேங்களா. அதாவது சேரி அப்படின்ற வழக்க நிலையில் பாடக்கூடிய ஒரு நூலாக எது இருக்கு அப்படின்னு வழக்கச் சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செய்யுள் அப்படின்னு பல்லு சிற்றிலக்கியத்துக்கு உரை வகுத்தவர் யாருன்னா இளம்பூரணார். இளம்பூரணார் தான் இதற்கு உரை வகுத்திருக்காரு. இந்த நூலுக்கு உரை எடுக்கல, இந்த செய்யுளுக்கு இலக்கணம் கொடுத்தவர். சரிங்களா. வழக்கச் சொல்லினாலே தொடுக்கப்பட்ட செய்யலாம் என்று உரைப்பது இளம்பூரணார் உரை. பயிற்சி வினா 3. பல்லு பாட்டினை உலத்திப்பாடும் விருந்திற்பாணி என்று உரைக்கும் நூல். உலத்திப்பாட்ட விருந்திற்பாணி என்று உரைக்கும் நூல் எது, சிலப்பதிகாரத்தில் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க, விருந்திற்பாணி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. விருந்திற்பாணி, ஏர்மங்கலம் அப்படின்ற சொல்லலாம் எதில் சொல்லப்பட்டிருக்கு, சிலப்பதிகாரத்தில் தான் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து பயிற்சி வினா 4. பல்லு இலக்கியத்தில் புலவர் கூற்று எப்பாவகையால் பாடப்பட்டிருக்கும், எந்த பாவகைகளால். இப்போதான் பார்த்தோம் பல்லு இலக்கியத்தில் புலவர் கூற்று களிப்பாவலாலும், ஓகேங்களா, புலவர் கூற்று களிப்பாலையும், அதே மாதிரி கதை மாந்தரோட கூற்று சிந்துப்பால பாடப்பட்டிருக்கும். கதை மாந்தரோட கூற்று சிந்துப்பால பாடப்பட்டிருக்கும். இங்கே என்ன பால பாடியிருக்காங்க, புலவர்களோட கூற்று. புலவர் கூற்றுன்னு கேட்டால் அது களிப்பால பாடியிருக்கும். ஓகேங்களா. புலவர் கூற்று என்ன பால பாடியிருக்கு, களிப்பால பாடியிருக்கு. பயிற்சி வினா 5. முகவை பாடுதல் என்றால் என்ன, முகவை பாடுதல் என்றால் என்ன, ஏர்மங்கலமா, கடவாடியா, பொலிவு பாடுதலா, வரிக்கூத்தா. ஓகேங்களா. ஏர்மங்கலம், கடவாடி, வரிக்கூத்தல வேறொரு பொருள் தரும், அதை சார்ந்து வரக்கூடிய வேறொரு சொல். ஆனால் பொலிவு பாடுதலை தான் முகவை பாடுதல் என்று அழைக்கிறாங்க. முகவை பாடுதலை என்ன சொல்லால் அழைத்தாங்கன்னா பொலிவு பாடுதல் என்ற பெயரால் அழைக்க பெற்றது. ஓகே. எப்பயுமே
நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அழகு சிற்றிலக்கியம் 6 பகுதி 21ல் அடுத்து இது சார்ந்த, அதாவது இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாகுச்சு. அதோட முதல் சிற்றிலக்கியம் என்ன, அதோட இலக்கண கூறு என்ன, இதோட வகைப்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில் நற்செய்தி சொல்வது வழக்கம். செயலில் வெற்றி பெற இலக்கை நோக்கியே ஒரே எண்ணத்துடனே முழு ஈடுபாட்டினையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, செயலில் வெற்றி பெற வேணும்னா இலக்கை நோக்கி ஒரே எண்ணத்துடன் முழு ஈடுபாட்டினை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றால் மட்டும்தான் நம்மளால வெற்றி அப்படின்ற கனியை பறிக்க முடியும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.